பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சென்னை கிளாம்பாக்கத்தில் இருந்து சொந்த ஊர்களுக்கு செல்லும் பொதுமக்கள் நடைமேடைகள் உள்ளிட்ட உரிய விவரங்கள் தெரியாமல் பேருந்துகளை தவறவிட்டு அவதிக்குள்ளாக்கி வருகின்றனர். கூடுதல் விவரங்களுடன் நேரலையில் இணைகிறார் செய்தியாளர் முத்து. தற்போது கிளாம்பாக்கத்தில் பயணிகளின் நிலைமை என்னவா இருக்கு? பேருந்துகள் கிடைக்கிறதா? தற்போதைய நிலவரம் என்ன? ஒருவர் காயமடைந்ததாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. தற்போது அங்கு என்ன மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது? வணக்கம். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பொதுமக்கள் சொந்த ஊர்கள் செல்வதற்காக ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுவது வழக்கம். அந்த அடிப்படையில் இந்த ஆண்டும் சிறப்பு பேருந்துகள் என்பது நேற்று முதல் இயக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக கோயம்பேடு, கிளாம்பாக்கம் உட்பட மொத்தம் 6 வழித்தடங்களில் இந்த பேருந்து இயக்கப்பட்டு வருகின்ற நிலையில் நம்ம இருக்கக்கூடிய பகுதியானது கிளாம்பாக்கம் பகுதியில் நின்று கொண்டிருக்கும். இந்த புதிய பேருந்து நிலையத்தை பொறுத்தவரைக்குமே நேற்றிலிருந்தே அதாவது பொதுமக்கள் தங்களுடைய சொந்த ஊர்கள் செல்வதற்காக இங்கு வந்து பேருந்து ஏறி சென்று இருக்கிறார்கள். இருந்தாலும் கூட அவர்களுக்கு பல சிக்கல் மத்தியில் தான் அவர்கள் செல்லக்கூடிய அந்த சூழல் இருக்கிறது. குறிப்பாக நேற்றைய தினத்தை பார்த்தோம் என்றால் அவர்கள் எந்த வழித்தடங்களில் எந்தெந்த பஸ் இருக்கு என்று தெரியாமல் சில பேர் மாறி கோயம்பேடுக்கு செல்லக்கூடியவர்கள் கிளாம்பாக்கத்திற்கு வந்து வழி தெரியாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழல் நம்மளால் பார்க்க முடியுது. அது மட்டுமல்லாமல் இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் அமைக்கப்பட்டுள்ள இந்த நடைமுறையில் அமைக்கப்பட்டுள்ள அந்த பேருந்து இருக்கக்கூடிய அந்த பல பதாகைகள் மிகவும் குறுகியதாக இருப்பதன் காரணமாக பயணிகள் விரைவில் தெரிந்து கொள்ள, அதாவது எளிதில் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இன்று காலை கூட ஒரு பயணி வந்து நடத்தின ஒரு புகார் ஒன்று அளித்திருந்தார். அதாவது அவர்கள் முன்பதிவு செய்த நேரத்தை விட பேருந்து என்பது அவர்கள் சீக்கிரமாக எடுத்துவிட்டு சென்றதாகவும், இதனால் நாங்கள் முன்பதிவு செய்த பேருந்தில் செல்ல முடியாத ஒரு சூழல் தான் இருப்பதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டினார்கள். இந்த நிலையில் தற்பொழுது மற்ற ஒரு பயணி நம்மிடம் இருக்கு. அவரிடம் ஒரு சில கேள்விகளை முன்வைக்கலாம். சார் வணக்கம். இப்ப வந்து நம்ம கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் நின்று இருக்கேன். நீங்க எங்க போனோம்? உங்களுக்கு வந்து உங்களோட புகார் என்ன? வணக்கம் சார், என் பேர் அருண். நான் சைதாப்பேட்டிலேருந்து வரேன். வணக்கம், என் பேர் அருண். நான் சைதாப்பேட்டிலேருந்து வரேன். எங்கள் மதுரையில் தான் இவங்க ஆக்சுவலாக திருச்சி போகிறாங்க. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் புக் பண்ணோம். டிஎன்எஸ்சிடிசி ஆப்பில் புக் பண்ணோம். அதை வந்து பார்த்தீங்கன்னா போர்டிங் எங்களுக்கு கிளம்பாக்கம் தான் காட்டுச்சு. கிளம்பாக்கம் டு திருச்சி 1 மணிக்கு பஸ்ன்னு சொல்லி காட்டுச்சு. நாங்கள் வந்துட்டோம், 12 மணிக்கே வந்துட்டோம். எல்லாம் வந்து இங்கே புக்கிங் ஆஃபீஸில் கேட்டால் பிளாட்ஃபார்ம் நம்பர் இந்த 6 தான் வந்து நிற்குன்னு சொன்னாங்க. இங்க வந்து கேட்டா கண்டக்டர் எடுத்து பேசினாரு, இங்க தான் 6ல் இருக்கு அப்படின்னு சொல்லி இப்ப பார்த்தா கோயம்பேடுல வண்டி இருக்கு அப்படின்றாங்க. எங்களுக்கு ப்ராப்பரான கைட்னஸ் இல்ல. டிஎன்எஸ்சிடிசி ஆப்ல புக் பண்ணும்போது கோயம்பேடு போட்டிருக்கலாம்ல. கிளம்பாக்கம் தான் புக்கிங் ஸ்டார்ட் ஆகுது. அப்ப நாங்க கிளம்பாக்கம் தானே வர முடியும். அவங்க வயசானவங்க. இப்ப கேட்டா கண்டக்டர் வந்து 1 மணிக்கு தான் எங்களுக்கு பஸ் வந்து கோயம்பேடுல 1 மணிக்கு தான், இங்க எப்ப வரும்னு சொல்ல முடியாது, வழியில டிராபிக்கா இருக்கு. ஏன் இந்த மாதிரி பண்றாங்க? பொங்கல் டைம்ல ஒரு ஆர்கனைசேஷன் இருக்காதா சொல்லுங்க. இப்போ ஐஆர்சிடிசி ஆப் ட்ரெயின் ஆப்ல பாத்தீங்கன்னா ஒரு தப்பான டிஸ்கிரிப்ஷன் போட்டா கூட அது காட்டுது. இந்த ட்ரெயின் வந்து சென்னையில இருந்து எக்மோர்ல இருந்து போகுது, சென்ட்ரல்ல இருந்து போகுதுன்னு சொல்லி காட்டு. இது ஏன் காட்ட மாட்டேங்குது? ஒரு ஆப்பை கூட ஒரு காட்ட முடியாத சிச்சுவேஷன் எங்களுக்கு இருக்கு. நான் பரவாயில்ல, ஒரு சாதாரண ஒரு இதுவா இருக்கேன். அவங்க வயசானவங்க. இப்ப பஸ் 1 மணிக்கு சொல்லிட்டு இவ்வளவு டிராபிக்ல பஸ் வரும்போது இங்க 2 ஆயிடும். அது வரைக்கும் நான் எங்க சார் பண்ணுவோம் சொல்லுங்க? இங்க ப்ராப்பரான ஒரு ஹோட்டல் இல்ல, ஒண்ணுமே இல்ல. இது கவர்மெண்ட் தான் பார்த்து முடிவு எடுக்கணும். என்ன பண்றது? இவங்களும் அப்படியே லெத்தாஜிக்கலா இருக்காங்க. ரொம்ப சிரமமா தான் சார் இருக்கு. நீங்க சைதாப்பேட்டிலிருந்து நீங்க வந்தீங்க, எந்த மாதிரியான பிரச்சனைகள், அதாவது போக்குவரத்து நெரிசல் இருக்கலாம், அதே போல உங்களுக்கு போதுமான வாகனங்கள் கிடைக்காமல இருக்கலாம், இவ்வளவு தூரத்துல இருந்து வந்து இது மாதிரி எந்த மாதிரி பிரச்சனை இருக்கு? அது மட்டும் இல்லாம இந்த பிரச்சனை காரணமாக இங்க அதிகாரிகள் நியமிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க என்னதான் சொல்றாங்க? இப்ப உங்களுக்கு மாற்று ஏற்பாடுகள் ஏதாவது செஞ்சிருக்காங்களா, இல்ல அந்த பேருந்து நீங்க வந்து தான் போகணும்? சார் அது ஒன்றும் சரியில்லை சார். இப்பதான் கண்டக்டர் பேசினாரு. நாங்க சைதாப்பேட்டிலிருந்து வரப்போ ட்ரெயின்ல வந்துட்டோம். தாம்பரத்துல அங்க வந்து ஒரு மப்சல் எம்டிசி பஸ்ல வந்துட்டோம். இங்க எல்லாம் கோஆர்டினேட் பண்றாங்க. பட் இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் என்னன்னு அவங்க சொல்ல, நீங்க கண்டக்டர் கிட்ட தான் பேசணும். நாங்க இப்ப அந்த வண்டி இங்க வருதா இல்ல என்னன்ற தெரியல. இனிமே தான் நான் ஓடணும். போயிட்டு ஒரு இதுவா போயிட்டு நான் கேட்கணும். ரொம்ப சிரமமா இருக்கு சார். தேங்க்யூ. நிச்சயமாக இங்க இருக்கக்கூடிய இந்த பயணிகளுடைய கருத்தை கேட்கும். அதாவது இவர் புக் பண்ணிருக்கிறது வந்துட்டு கிளாம்பாக்கத்துக்கு புக் பண்ணிருக்காங்க. ஆனா பேருந்து நிற்கக்கூடிய இடம் வந்து கோயம்பேடில் நிற்பதாக தெரிவிக்கிறார்கள். அவர்கள் அந்த கோயம்பேடில் இருக்கக்கூடிய பேருந்து வந்து இங்க வந்த பிறகுதான் இவர்கள் செல்லக்கூடிய ஒரு சூழல் தான் ஏற்படும். அது மட்டுமல்லாமல் இவர்கள் வயதானவருடன் வந்திருக்கால். நான் கூட பொறுத்துக்கொள்வேன். என்னோட தாயார் வந்து வயதானவர் இருக்கார். அவர் எந்த அளவுக்கு பொறுத்துப்பார் என இது மாதிரி எங்களை ஒரு அலைச்சல் படுத்தக்கூடிய ஒரு சூழல் தான் இருப்பதாக அவர்கள் தெரிவிக்கிறார்கள். இதே போன்றுதான் காலையில் நம்ம ஒரு பயணியிடம் கேட்கும் போது கூட அவர்கள் இப்ப சரியாக 11:15 அந்த பேருந்து என்பதை புக் பண்ணியிருக்கார்கள். ஆனால் 1 மணி நேரத்திற்கு முன்பாகவே அந்த பேருந்து எடுத்து செல்லப்பட்டதாக கூறப்பட்டது. இது தொடர்பாக நடத்துனரிடம் அவர்கள் தொலைபேசியில் அழைத்து பேசும்போது நடத்துனர் மெத்தன போக்கில் பதில் சொல்வதாகவும் அவர்கள் தரப்பிலிருந்து தெரிவிக்கிறார்கள். இதுபோன்றுதான் தற்பொழுது இந்த பேருந்து நிலையத்தில் பல்வேறு விதமான சிக்கல்கள், குளறுபடிகளுக்கு மத்தியில் பயணிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். இன்னும் 1 நாட்கள் இருக்கு. அந்த நாட்களில் இந்த மாதிரி எந்த மாதிரியான பிரச்சனைகள், இன்னும் பல்வேறு பிரச்சனைகளுக்கு ஆளாவதற்கான
உலாவார்கள் என்பது குறித்து மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக இருப்பாக அவர்கள் தெரிவிக்கிறார்கள். என்று கேட்டால் இது போன்றதான் பல்வேறு குளறுபடிகள் என்பது இருக்கிறது. நடைமேடைகள் சரியாக தெரியவில்லை. இங்க இருக்கக்கூடிய நடைமேடையில் இருக்கக்கூடிய அந்த பதாகைகள் சிறிய அளவில் இருப்பதாகவும் ஏற்கனவே நடத்துனர்கள் தரப்பிலிருந்தும் குற்றச்சாட்டுகளுக்கு இப்படி பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்கு மத்தியிலும் பல்வேறு இன்னலுக்கு மத்தியில் தான் தற்பொழுது பயணிகள் தங்களது சொந்த ஊருக்கு செல்கின்றனர். நேரலை தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி முத்து.